அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கோவைக்கு எதுக்கு வந்திருக்கின்றது இப்போ பேசினப்போ சொன்னேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கி கோவைக்கு வந்திருக்கேன். ஏற்கனவே போட்டது தள்ளி போச்சு. என்னுடைய தாயார் மறைவினால் மீண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் மீண்டும் ஏற்பாடு செய்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். அந்த வகையில் மிக சிறப்பாக இங்கே நடக்குது. இங்கே இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் BL2 முடித்து கலெக்டரிடம் ஒப்புதல் ரசீது பெற்றாச்சு. பூத் கமிட்டி அமைச்சாச்சு. அந்த மிகப்பெரிய பொறுப்பை அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் சந்துரு அவர்கள், எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்து முடிச்சிருக்காங்க. எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லவும் வாழ்த்து சொல்லவும் தான் இங்கே வந்திருக்கோம். மீண்டும் நாளை மறுநாள் கோவையில் இருக்கின்ற மற்ற புறநகர்களுக்கு நேரடியாக சென்று கேப்டனுடைய ரத யாத்திரை நடக்க இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேள்வி. எஸ்ஐஆர் படிவத்தில் புயல்வோ 2 பேர் இறந்துட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். ஒரு மாதம் இதில் எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படின்னு இப்போ 6,41,00,000 68,000 BLOs இருக்காங்க. எப்படி அவங்க சர்வே பண்ண முடியும்? இது இதான் இப்போ கூட என்னோட ஸ்பீச்சில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் ஒருத்தரும் இந்திய அளவில் 2 பேரும் ஆல்ரெடி இறந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. முதல்ல அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பார்த்தா தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, உலகம் இன்றைக்கி SIR அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பணிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதில் கவனத்தில் கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக இருக்குங்க. உண்மையிலே அது சரி பார்க்கணுன்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்கள் அந்த பணிக்கு அமர்த்தணும். ஷிஃப்ட் டைப்பாக வைங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாற்றுங்க. அந்த பணி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் முடிக்கணும். அப்படின்னா இந்த டீம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும். இன்றைக்கி தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி, அதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி SIRனா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் புரிய வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆர்ப்பாட்டம்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், சொல்லியாச்சு. உறுதியாக SIR முறையாக நடக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இது ஜனநாயக நாடு. ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்குது. அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும். அது மீறி திருட்டு நடந்தால் மக்கள் அதை பார்த்துட்டாங்க. மக்கள் புரட்சி வெடிக்கும். அதிமுக முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். கூட்டணி அவங்க சொன்னால் அவங்க கிட்ட கேட்கணும். கூட்டணி எப்படி தான் ஜனவரி 9 மாநாட்டில் அறிவிப்போன்னு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான். கூட்டணின்றது மக்கள் நலன் அடிப்படையாக வச்சிருக்குமா, இல்லை கட்சி நலன் அடிப்படையாக வச்சிருக்கீங்க? தமிழ்நாடுக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் கேப்டன் தேமுதிகவே ஆரம்பித்தார். அதனால் நான் சொல்கிறேன், உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதி தான் நிச்சயமாக கூட்டணி அமையும். எங்கள் கூட்டணி அமைந்த பிறகு நிச்சயம் அதை பற்றி நாங்கள் வலியுறுத்துவோம். அதனால தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும். இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது. அதனால் சொல்கிறேன், நாளை எது வேண்டுமென்றாலும் நடக்கும். யாரும் இன்னைக்கு கணிக்க முடியாது. எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னிறுத்துவோம் என்பதை தெரிவிச்சுக்கோம்.